விஜயபுரி நாட்டின் அரசர் வீரசிங்கன் மிகவும் புத்திசாலி. ஆனால் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார். ஒரு நாள் அரண்மனையின் பொக்கிஷ அறையிலிருந்து மிகவும் விலைமதிப்புள்ள நீல வைரம் காணாமல் போனது. வைரம் காணாமல் போன செய்தி நாடு முழுவதும் பரவியது. அரசர் கடும் கோபத்தில் இருந்தார். யார் திருடியது என்று கண்டுபிடிக்க முடியாமல் காவலர்களும் அமைச்சர்களும் பதட்டத்தில் இருந்தனர். அதே நேரத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ஏழை விவசாயி மருதனின் வாழ்க்கை இந்த சம்பவத்தால் தலைகீழாக மாறப்போகிறது என்பதை யாரும் அறியவில்லை. மருதன் தனது வயலில் உழுது கொண்டிருந்தான். இந்த வருடம் மழை கொஞ்சம் குறைவுதான். ஆனாலும் நம்பிக்கையை விடக்கூடாது. உழைச்சா நிச்சயமா பலன் கிடைக்கும். நிலம் நம்மளை எப்போதும் ஏமாற்றாது. இப்படி தனக்குத்தானே மருதன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட மனைவியும் பையனும் வயலுக்கு வந்தாங்க. வீட்டுல அரிசி கூட குறைவா இருக்கு. ஆனாலும் நீங்க எப்போதும் தைரியமா பேசுறது எனக்கு நம்பிக்கை தருது. நல்லது நடக்கப் போகுதுன்னு தோணுது. எதுவாயிருந்தாலும் நம்ம ஒன்னா சேர்ந்து சமாளிச்சுக்கலாங்க. அப்பா, நான் பெரியவனானதும் உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன். நானும் உங்கள மாதிரி நேர்மையா இருப்பேன். நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கித் தருவேன். விவசாயத்தையும் கத்துக்கிட்டு மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிய நான் செய்வேன். அப்போது மருதனின் கலப்பை ஒரு பொருளில் மோதியது. மண்ணை தோண்டி பார்த்தான். அதில் நீல நிற வைரம் இருந்தது. அடடா, இது என்ன? கல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஏதோ ஒளிருது போல இருக்கே. ஏழ்மையில் வாடிய மருதனுக்கு அந்த வைரம் ஒரு வாழ்க்கையே மாற்றும் வாய்ப்பாக இருந்தது. ஆனாலும் அவன் மனதில் பேராசை இல்லை, நேர்மை மட்டுமே இருந்தது. மறுநாள் மருதன் அரண்மனைக்குச் சென்றான். அரசர் அவனை பார்த்து இப்படி கேட்டார். விவசாயியே, நீ யார்? ஏன் என்னை பார்க்க வந்திருக்கிறாய்? உன் கையில் என்ன இருக்கிறது? அரசே, என் வயலில் இந்த வைரம் கிடைத்தது. இது உங்களுடையது என்று நினைக்கிறேன். அதனாலதான் திருப்பிக் கொடுக்க வந்தேன். என்ன சொல்றாய்? காணாமல் போன வைரம் உன் வயலில் கிடைத்ததா? அதை நான் எப்படி நம்புவது? நான் பொய் சொல்லல அரசே, உண்மையைத்தான் சொல்றேன். என்னை நம்பவில்லை என்றால் நல்லா விசாரிச்சு பாருங்களேன். அரசரின் முகத்தில் சந்தேகம் தெரிந்தது. நேர்மையாக நடந்து கொண்ட மருதனையே அவர் சந்தேகிக்க ஆரம்பித்தார். அரசே, இந்த மனிதன் மீது எனக்கும் சந்தேகமாக தான் இருக்கிறது. ஒருவேளை இவனே வைரத்தை திருடி நம்ம தீவிரமாக தேற்றதை பார்த்து எங்க மாட்டிக்க போயிருவோமோன்னு பயந்து கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுது. அமைச்சரே, நான் ஏழைதான், ஆனால் திருடன் இல்லை. என் வாழ்க்கையில் ஒருவருடைய பொருளை கூட நான் அபகரித்ததில்லை. உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுவரைக்கும் இந்த வழக்கை மூட முடியாத அமைச்சரே. அதுவரை இவன் நம்ம கண்காணிப்பிலேயே இருக்கட்டும். மருதன் மனம் உடையவில்லை. உண்மை ஒரு நாள் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு அமைதியாக நின்றான். இந்த மருதன் உயிரோட இருந்தா உண்மை வெளியே வந்துடும்னு நினைக்கிற அவனை குற்றவாளி ஆக்கணும். இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம் போலயே. இந்த விஷயத்துல இனிமே அதிக கவனம் செலுத்தணும். ஆம், வைரத்தை திருடியது மருதன் அல்ல, அமைச்சர்தான். அந்த பழியை மருதன் மேல் சுமத்த திட்டம் போடுறாரு. ஆனால் அந்த உண்மையை இன்னும் யாரும் அறியவில்லை. மறுநாள் மருதன் வீட்டில், என்னங்க, அரசர் உங்களை நம்பினாரா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுதா சோகமாயிருக்கீங்களே? ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா என்ன? இல்லை, திரும்ப என்னையே சந்தேகப்படுறாங்க. ஆனாலும் கவலைப்படாதே, உண்மை தோற்காது. அப்பா, நாங்க உங்களை நம்புறோம். ஊரே உங்களை நம்புது. ஒரு நாள் அரசரும் நம்புவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி மகனே. நேர்மையா வாழ்றவங்க எப்பவுமே தற்காலிகமா கஷ்டப்படுவாங்க. ஆனா கடைசியில வெற்றி அவங்களுக்கு தான். அதே நேரத்தில் அரண்மனையில் ஒரு ரகசியம் மறைந்திருந்தது. அந்த ரகசியம் வெளிவந்தால் நாடே அதிர்ந்து போகும். ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி இன்னும் காத்திருந்தது. அன்றிரவு அரண்மனையின் பழைய சிறையில் இருந்து ஒரு முதிய கைதி தப்பித்து வந்தான். அவர் நேராக அரசவைக்குள் நுழைந்து கத்தினார். முதியவரே, யார் நீங்க? எதுக்காக இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கீங்க? அரசே, அந்த வைரம் பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. உண்மையான உரிமையாளர் நீங்கள் கூட இல்லை. என்ன சொல்கிறாய்? அந்த வைரம் என்னுடையது இல்லையா? என்ன பெனாத்திக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை அரசே, அந்த வைரத்துக்கும் மருதனுக்கும் ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கு. முதிய கைதியின் வார்த்தைகளை கேட்ட அரசரும் மருதனும் முழு அரசவையும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மருதனின் தந்தைக்கும் அரச வைரத்துக்கும் என்ன தொடர்பு? அமைச்சர் என்ன மறைக்கிறாரு? உண்மையான உரிமையாளர் யாரு? தொடரும் பாகம் 2 அடுத்த பகுதியில பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.